வந்து ஆலியா கட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட்டை வந்து நான் வந்து 14 இன்ச் ரெடி லென்த். அப்போ இதோட ஹைட் வந்து நான் 15 இன்ச் எடுத்துருக்கேன். அகலம் உங்கள் பாடி பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ செஸ்ட்டு சைஸோ அதுக்குள்ள 1.5 இன்ச்சை சேர்த்திக்கங்க. எனக்கு 9.5 கூட 1.5 சேர்த்தோம்னா 11 வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். 11. இங்கே வந்து ஷோல்டரை வந்து 6.5 வச்சுக்கோங்க. ஆம்கோல் 7. இங்கே நமக்கு கரெக்டாக 6 பாயிண்ட் இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கிங்க. செஸ்ட்டு சைஸ் 9 இன்ச் லூஸுக்கு விட்டு 9.25 வச்சு நான் வச்சுருக்கேன். அங்கேருந்து 1.5 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே ஓகேவா? இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்லோப் எடுத்துடலாம். ஓகே 6.75. இதில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இங்கே பேக் ஆம்கால் வந்து இங்கேருந்து 1.25 மார்க் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரண்ட் ஆம்காலுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி ஒரு லைன் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே இந்த ஃப்ரண்ட் ஆம்கால் வந்து ஹைட் வந்து 1 வச்சுக்கோங்க. 1 இல்லை 1 கரெக்டாக இருக்கும். ஓகே 1 இது வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே இதை வந்து குடஞ்சி எடுத்துட வேண்டியது. ஓகே இங்கே வந்து ஷோல்டரை பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு ஆம்கோல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கைட்டாக கரெக்டாக வருது. ஓகே சைஸ் வந்து என்னோட வச்சு ரெடி லென்த் வந்து 32ல் 4 பண்ணால் 8.5 லூஸ். ஓகே 8.25 வச்சுருக்கேன். அங்கேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே இப்போ இந்த 2 ஜாயின் பண்ணிடலாம். எப்பவும் போல் இங்கேருந்து ஒரு 1/2 to 3/4 இன்ச் வந்து லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு போய்க்குங்க. அது வந்து ஷேப் வந்து அழகாக கொடுக்கும். ஓகே திருப்ப போகிறேன். ஸோ 3.25 வைக்கிறேன். 3.25 வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வந்து ரெடி லென்த் வந்து 6. ஸோ நான் 6.5 வைக்கிறேன். ஓகே இது ஃப்ரண்ட். பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் முன்ன வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து இங்கே வந்து இப்படி போய் இங்கே கொண்டு வந்து இப்படி போய் ஸ்லோப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஃப்ரண்ட் குறைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வி ஷேப்பில் லைட்டாக கர்வ் மாதிரி பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு ஹைட் வந்து எவ்வளோலாம் எடுத்துக்கலாம். 3, 4, 5 எவ்வளோதான் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 இன்ச் ரெடிலேருந்து எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 இன்ச் வந்து நம்ம இங்கே இடுப்பு பிடிப்போம் இல்லையா. ஸோ அதனால நான் 4.5 இன்ச் இங்கே எடுக்கிறேன். ரேஞ்ச் எடுத்துகிட்டு இந்த 4.5 வந்து இந்த எண்ட் எங்கே இருக்கோ அந்த நேரம் அப்படியே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஸ்லைட் பண்ணிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் நம்ம கழுத்து எப்படி அடித்து திருப்போமோ அதே மாதிரி அடித்து திருப்பிடலாம். இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்படி நம்ம உள்ளே ட்ரேஸ் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு டார்க்காக வரைஞ்சிட்டு கையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ப்பான இதை வச்சு நம்ம நல்லா ட்ரேஸ் பண்ணோம்னா ட்ரேஸ் விழுந்துடும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே லைட்டாக வளைச்சி கொண்டு போங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். எதுவுமே லைட்டாக உள்ளே இப்படி வளைச்சி கொண்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கார்னருக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த வி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கட்டு வந்து ரொம்ப அழகாக வரும். ஓகே லைனிங் கட் பண்ணுறதுக்கு நான் லைனிங் கிளாத்தை 4 4 பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தோட ஹைட்டு மெயின் கிளாத்தை விட ஒரு இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே வரைக்கும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம லைன் கட்டு தான் போட போகிறோம். நான் லைனிங் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் அப்படி தான் இருக்கும். மேலே சேர்த்து 2 மீட்டர் லைனிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 4 பண்ணிவிட்டு மேலே அந்த 4 4 பண்ணதில் ஃபோல்டட் சைட்லேருந்து இடுப்பு அளந்துக்கூட. இடுப்பு அளந்து எவ்வளோ வச்சோ 8 + 1.5 9.25. அப்போ நான் 9.25 வந்து நான் மேலே மார்க் பண்ணிட்டேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த 9.25லேருந்து கீழே லைனிங் எவ்வளோ அகலம் வருதோ அது வரைக்கும் சைடாக இந்த மாதிரி டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஹைட்டு 2.5 இன்ச்சுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து அப்படியே இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட்டு பேக் 2 லைனிங்குமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே ஆக்சுவலாக இந்த ஆலையை கட் பண்ணுறதுல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பேக் 2மே நான் ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் 4.5 இன்ச்சுக்கு கிளாத் கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாச் தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே நான் கோட்டாப்பட்டி வச்சு அல்ட்ரு பண்ணிடுவேன்.
எப்போவுமே ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் ஒரு 5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய மேல் டாப் தைச்சோல்லிங்களா அதோட இடுப்பு சுற்றளவு வந்து என்னோட 22 இருக்குது. அப்போ 22 இதில் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு இதுக்கு 4 மடங்கு இருக்குது. நான் நிறைய ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு இதுக்கே எனக்கு 40 இன்ச்சஸ் வித்து வருது. நம்ம குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். அப்போ 11 இன்ச்சுக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு 3 மடங்கு இருந்தால் போதும். இப்போ 11 இன்ச்சுனா 11 × 3 33 இன்ச்சஸ் எனக்கு 40க்கு மேலே வருது. ஸோ நான் விட்டுட்டேன். சாரீங்கான நிறைய கிளாத் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா 4.5 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, 4.5 இன்ச்சுக்கு மேலே ஓப்பன் சைட்லேருந்து நான் ஃபுல்லாக 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா? லைட்டாக தெரியுதுங்களா? ஒயிட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே இருந்து 4.5 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் கீழே வந்து இந்த எண்டு வரைக்கும் 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 5 இன்ச்சு விட்டிங்கன்னா 5 இன்ச்சு, நான் 4.5 இன்ச்சுக்கு தான் இந்த அலையை கட் வச்சு நான் கட் பண்ணேன் இல்லைங்களா. ஸோ நான் 4.5 இன்ச்சுக்கு மேலே வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம ஃபோல்டட் சைடு கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா மேலே. ஸோ அதனால் மேலே அங்கே ஃபோல்டட் சைட்லேருந்து அப்படியே இங்கே கட் பண்ணி எடுக்க போகிறோம் கீழே. ஓகே, டேப் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு அந்த அலையை கட் மேலே எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அந்த கட்டுக்கு அந்த மாதிரி நம்ம கீழ் டாப் கட் பண்ணி அதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நார்மலாக இருக்கிறத விட சென்டர் பார்ட்டு வந்து 4.5 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இருக்கிற பார்ட்டு வந்து எப்பவும் போல் 34.5 இருக்கும். அப்போ இங்கிருந்து ஸ்லைடாக வரும். இப்படி ஸ்லைடாக ஒரு லைன் பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக இருக்குனாடி நீங்கள் டேப் வச்சு அதே இடத்துல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒயிட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பின்னாடி நெக் வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நம்ம இப்படி இங்கே ஆஃப் இதுக்கு இப்படி வரைஞ்சிட்டு இது ட்ரேஸ் எடுத்துகிட்டு 2 சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது மேலேயே நான் வந்து மெயின் பீஸ் இருக்கு இல்லைங்களா, மெயின் பீஸில் நல்ல பக்கத்து மேலே இதை வந்து ப்ளேஸ் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பிட்டு சுற்றியும் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஷேப்புக்கு சுற்றி லைனிங் அடித்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த சைடு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வந்து வச்சுருக்கோம். ஓகே, வச்சுட்டு வி ஷேப் வரைஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கு லைட்டாக மேலே கோ பண்ணோம் இல்லைங்களா, அந்தனே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு கொஞ்சம் மேலே. ஓகே, இந்த இப்படியே ஸ்டிச் பண்ணி இங்கே வந்து அப்படியே இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் உள்ள ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு மற்ற லைனிங்கெல்லாம் சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அது மாதிரி இங்கே இது ஃபுல்லாக அப்படி கீழே சைடில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணும்போது இந்த மாதிரி வி ஷேப் ஷேப்லாம் அந்த ஷேப் நேர் கரெக்டாக இந்த வி வருது இல்லைங்களா, அந்த நேர் நல்லா இந்த ஸ்டிச்சு மட்டும் படாத மாதிரி உள்ளே இப்படி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இது அப்படியே இங்கே படிமான தையல் போட்டுட்டு திருப்புறதா இருந்தாலும் திருப்பிக்கிங்க. படிமான தையல் போட்டுட்டு இது அப்படியே இதை திருப்பிட்டு சுற்றியும் இந்த ஸ்டீல் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அடித்து சுற்றியும் லைனிங் அடித்து எடுத்தாச்சு. பேக் பாகத்துக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணலாம். பேக்குக்கு வந்து நான் ஹைட் வந்து 34 இன்ச்சுக்கு வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து எப்பவும் போல் பேக் வந்து என்னோடய பேக்கில் நம்ம கீழே இருக்கிற வித்து வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்குங்க. என்னோடதில் 19 இன்ச் வருது. 19 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். நம்ம அந்த கிளாத்தை வந்து எனக்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, நமக்கு இதை நம்ம எப்பவும் போல் சும்மா ஃப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக கேதர்ஸும் வைக்கிறாங்க. என்ற உடம்புக்கு எனக்கு ஃப்ளீட்ஸ் வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இப்படி ஒரே சைஸ்க்கு நீங்கள் கிளாத்தை பொறுத்து பக்கமாகவோ இல்லை தூரமாகவோ உங்களுக்கு கிளாத் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. பேக்கில் இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் அட்டாச் பண்ணலாம். வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ஃபுல்லாக எனக்கு 19 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சு எடுத்துட்டேன். இது லைனிங் மேலே இதை வந்து ப்ளேஸ் பண்ணி இதுக்கு மேலே 1/2 இன்ச் ஊற்று நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் வந்து ஆல்ரெடி நான் கரெக்டாக தான் மெஷர் பண்ணி கட் பண்ணேன். ஸோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு லைனிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது அப்படியே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் போது ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ப்ளீட்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, 1/2 இன்ச் மேலே வச்சு இது இப்படி மேலே வச்சு இந்த ஸ்டிச் பண்ணிங்களா, இதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. வந்து ஃப்ரண்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டர்லேருந்து இங்கே எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இங்கே இந்த எண்டில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இதுதான் ப்ளீட்ஸ் வைக்க போகிற கிளாத். இதை வந்து
4 ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிடுவேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து கட் பண்ணிடுவேன். சென்டர் கட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் ஃபோல்ட் பண்ணி இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணது எதுக்குன்னா ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது சென்டரில் அந்த சைடு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது எனக்கு வந்து 10 வருது. அப்போ இங்கே நான் கிளாத் வந்து எனக்கு 2.5 மீட்டர் இருக்குது. ஒரு சைடு 1.25 மீட்டர், இன்னொரு சைடு 1.25 மீட்டர், டோட்டல் 2.5 மீட்டர் வச்சுருக்கேன். இந்த 1.25 மீட்டரை வந்து நம்ம 10 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். அதே மாதிரி அந்த சைடு சுருக்கணும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. இதே சின்ன சின்னதாக நெருக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற கிளாத் வந்து பேக்கை விட ஒரு 1/2 மீட்டர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி நான் கோட்டாப்பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு டிசைனாகவும் இருக்கும். ஜாயிண்டிங் வந்து ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன், வச்சுருக்கேன். ஈக்குவலாக ஒரே சைஸ்க்கு நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கேன். ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். பின்னாடி எப்படி லைனிங் அட்டாச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம லைனில் கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே எப்பவும் போல் இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். 1/2 இன்ச்சுக்கு வந்து இது மேலே வச்சு இது இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா நம்மளும் அது எப்படி எடுத்துக்க வேண்டியதான். கீழே வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட் இது நல்ல பக்கம், ஃப்ரண்ட் பார்ட் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த சைட்லேருந்து அப்படியே இது மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம சென்டர் எங்கே மார்க் பண்ணுமோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இது 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி திருப்பிடலாம். ஓகே, அதே மாதிரி இது திருப்பிடலாம். ஓகே, இதே மாதிரி பேக் பார்ட்டும் நம்ம கீழே நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வச்சு இந்த ஹிப்பை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே கீழே வந்து அந்த இது 2 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வைக்க போகிறோம். லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீ கட் இருக்கிற சென்டர் மார்க் வந்து நல்லா பண்ணிக்கிங்க. சென்டர் எந்த நேரம் வருதுன்னு பார்த்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ணுற கிளாத்துக்கு நான் புதுசாக லேஸோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறக்கோ நான் எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன். எங்கிட்ட இருக்கிற லேஸில் எது மேட்சாக இருக்கோ இப்போ அது வாங்குவேன். இல்லாட்டி கோல்டன் கலர் லேஸ் வைப்பேன். எங்கிட்ட இருந்த லேஸில் இந்த கிளாத் அப்படியே எனக்கு மேட்சாக இருந்துச்சு. இந்த பர்பிள் கலரில் க்ரீன் கலர் இங்கே இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி எங்கிட்ட வந்து லேஸ் இருந்துச்சு. இது நான் முதல்ல வாங்கினது 20 rupees வாங்கின மீட்டர். இப்போ இது வந்து நம்ம அப்படியே வீக்கு கழுத்துக்கு அப்படியே வைக்க போகிறோம். ஆக்சுவலாக அது 2 மெத்தட்ஸில் வந்து நம்ம ஆலியா கத்திக்கு வந்து இது வைக்கலாம். இப்படி வி மாதிரி இங்கே இப்படி வச்சுட்டு அப்புறம் கீழே இப்படி இங்கே வி மாதிரி இப்படி வைக்கலாம். ஓகே, இது ஒரு மாடல். இப்போ இப்படி இங்கே இப்படி வச்சு இங்கே லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே வச்சுட்டு இப்படி கொண்டு போயிட்டு அதே மாதிரி அந்த சைடு இப்படி கொண்டு சென்டர் லைன் நடுவில் வச்சுட்டு இப்படி கொண்டு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும். அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நான் இப்படி தான் வைக்க போகிறேன். ஸ்டிச் நம்ம வந்து லேஸ் வந்து வச்சு எடுத்தாச்சு. லேஸ் வச்சதுக்கப்புறம் இது சாரீ ஸ்டிச் பண்ணதுமே அப்படி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும் லுக்கு. லேஸ் எப்படி வைக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி கொண்டு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க 2 இருக்கிற மாதிரி. அப்போ தான் சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கோணையாக லேஸ் வச்சுருவோம். அப்புறம் வந்து கோணையாக லேஸ் வச்சுட்டோம்னா அதோட லுக்கே மாறி போயிடும். ஸோ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்னே இப்படி வர மாதிரி இந்த நேரம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கங்க, இந்த நேரம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கங்க. நான் லைட்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், தெரியல. ஃபோல்ட் பண்ணி இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு லேஸ் வந்து வச்சு முடிச்சுருங்க. லேஸ் வச்சாச்சு. இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து இங்கே வந்து 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதோட கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், லைன் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா. இங்கேருந்து இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே இப்போ நம்ம வந்து இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம ஆம்கோல் இந்த 3.5 இன்ச்சு வரைஞ்சோம் இல்லைங்களா, அது மேலே நம்ம ஆம்கோல் எங்கே வருதுன்னு பாருங்கள். அதை மார்க் பண்ணிக்கேன். என்னோடய 8.5 இங்கே வருது. ஸோ நான் இங்கே 8.5 வந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட கை அகலம் வந்து 5.5, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஜாயின் பண்ணிடுங்க. 1.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 8.5 இங்கே வந்து இங்கேருந்து இப்படியே நம்ம கையிலே கோவ மாதிரி கொண்டு போயிடலாம். ஓகே, இப்படி கையிலே கொண்டு வந்துடுங்க. இது பேக் அம்கோல் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அம்கோல் அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே குடஞ்சி எடுத்துடலாம்.
இது ஃப்ரண்ட் ஆம்கோல். இப்போ இங்கேருந்து இப்படி போய் வந்து இங்கே சென்டர் நாட் பண்ணிக்க மறக்காமல் கட் பண்ணி எடுத்து வந்து நான் மடிச்சடிச்சாச்சு. இல்லை ஒரு 3 இன்ச்சுக்கு நான் அட்டாச் பண்ணேன். அதுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணதை தெரியாமல் இருக்கிறதுக்கு கோட்டாப்பட்டி லேஸ் வச்சாச்சு. கீழே வந்து மடிச்சடிச்சிட்டேன். ஸ்லீவ் ரெண்டுமே இப்படி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல, அதை டேரெக்டாக அப்படியே அட்டாச் பண்ண போகிறேன். இது எல்போ ஸ்லீவ். இது இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரு சென்டர் எடுத்துகிட்டு அட்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் எடுத்துக்கங்க. இது வந்து இது நல்ல பக்கத்துக்குள்ளே ஸ்லீவோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த அட்காட் இந்த நேரம் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு எடுங்க. அப்போ அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்பிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சைடு அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. இந்த லைனிங் வந்து இந்த கலருக்கு நான் ரொம்ப டார்க் கலர் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியுது பார்த்தீங்களா, இல்லாட்டி இந்த டல் மாதிரி தெரியுது. இந்த இதுக்கும் தெரியுது பார்த்தீங்களா. எப்போவுமே லைனிங் வந்து இந்த மாதிரி லேஸ் கிளாத் இருக்கும்போது அதுக்கு மேட்சாக எடுக்கிறத விட இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக எடுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைடு அடிச்சிடலாம். சைடு அடிக்கிறதுக்கு வந்து இங்கே ஸ்லீவ் 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு இந்த நேரம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த 2 ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்து வச்சுட்டு இங்கே 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே வரும்போது மறக்காமல் ஹிப்பு இங்கே முடியுது இல்லையா, இந்த ஹிப்பும் இங்கே நம்ம வைக்க போகிற ஹிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த முடிகிற இடமும் இந்த ஜாயிண்ட்டும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுவும் இந்த நேர் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நான் சைடு அடித்து காமிக்கிறேன். நான் இங்கே கெட்டி தையல் போட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் இந்த 2 சைடு ஸ்டிச் பண்ணது எங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த நேர் ஆரம்பிச்சிருக்கேன். தெரியுதுங்களா, இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து ஜஸ்ட்டு ஸ்டிச்சஸ் ஆரம்பித்து இது அப்படியே கெட்டி தையல் எந்த நேர் வருதோ அந்த நேர் வரைக்கும் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கம்மியாக வேணால் எடுத்துக்கலாம். இங்கே ஆரம்பித்து இந்த ஸ்டிச்சஸ் இப்படியே கர்வ் மாதிரி கொண்டு வந்து இந்த நேரம் கெட்டி தையல் வருது இல்லைங்களா, இந்த நேரம் அங்கே ரொம்ப முட்டை வேண்டாம், அந்த நேரம் அந்த ஷேப்புக்கு கொண்டு போயிட்டு அப்படியே இங்கே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் கீழே வரைக்கும் கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை உள்ளே விட்டுட்டு இது வந்து மேலே இங்கேருந்து அப்படியே இது வந்து நம்ம எப்போ போல் லைனிங் ஸ்ட்ரைட் அடிச்சிடலாம். அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதான் நம்ம குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட். இங்கே மேலே அப்படியே நமக்கு கீழே வந்துடும்.